ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 27/11/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். பாபா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எந்த குழந்தைகளால் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவையும் அமலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், யார் உள்முகமாக இருக்கிறார்களோ, தங்களது வெளிப்பகட்டை காண்பித்து கொள்வதில்லையோ, ஆன்மீக போதையில் இருக்கிறார்களோ, அவர்களால் தான் தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷனையும் அமலுக்கு கொண்டுட்டு வர முடியும். உங்களுக்கு பொய்யான அகங்காரம் ஒரு பொழுதும் வரக்கூடாது. உள்ளுக்குள் மிகுந்த பரிசுத்த தன்மை இருக்கணும். ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேணும். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கணும். ஒரு பொழுதும் உப்பு தண்ணீர், அதாவது கசப்பான சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது. அப்பொழுது தான் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவும் அமலுக்கு வரும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நினைவு யாத்திரையில் நாம் நிலைத்திருந்தால் எப்படிப்பட்ட முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும்னு பாபாஸ் கேட்குறாங்க. அதுக்கான பதில், குழந்தைங்க நினைவு யாத்திரையில் மட்டும் அமரலை, ஸ்ரீமத் படி நமது பரிஸ்தானை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோங்கிற பெருமிதம் குழந்தைங்களுக்கு உள்ளது. அந்தளவுக்கு ஊக்கம் குஷி இருக்கணுங்கிறாங்க பாபா. குப்பை கோலம் போன்ற அனைத்து வீணான விஷயங்களும் நீங்கி போயிடணும். எல்லையில்லாத தந்தையை பார்த்த உடனே உல்லாசமான உணர்வில் வந்துடணும். எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு யாத்திரையில் இருப்பீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும்னு பாபா நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சேவை செய்ய நினைக்கும் குழந்தைகளை நான் எப்படியெல்லாம் பிடிப்பேன்னு மாயா சொல்வதாக பாபா கேட்குறாங்க. குழந்தைங்க குழுக்கள் ஆகியவையெல்லாம் மிகவும் நல்லதாக அமைக்கிறாங்களாம். ஆனால் யோக பலமே இல்லைங்கிறாங்க. நாம் இதை செய்வோம் அதை செய்வோன்னு நிறைய பொய் சொல்கிறாங்க. நான் இவர்களை மூக்கால் காதால் பிடிப்பேன்னு மாயா கூட சொல்லுதான். தந்தையிடம் அன்பே இல்லை. மனிதன் ஒன்று நினைக்கன்னு சொல்லப்படுதில்லையா அப்படிங்கிறாங்க பாபா. எனவே மாயை கூட ஒன்றுமே செய்ய விடுறதில்ல. மாயை மிகவுமே ஏமாற்றக்கூடியதாக இருக்குது. காதையே வெட்டி விடுது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பாபா நம்மை எப்படிப்பட்ட இடத்திலிருந்து வெளியேற்றி எப்படிப்பட்ட இடத்திற்கு கொண்டு செல்வதாக சொல்கிறாரு. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, குழந்தைங்களாகிய நீங்கள் இப்போ சங்கமத்தில் இருக்கிறீங்க. மற்றபடி அவர்கள் அனைவருமே அசுத்தத்தில் விழுந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா. எப்படி குப்பை கூடங்களினோட ஓரத்தில் குடிசைகளை அமைச்சு அசுத்தத்தில் இருக்கிறாங்க. ஓரமாக சில குடிசை வீடுகள்லாம் குப்பை கொட்டின இடத்துலலாம் இருக்கும்ல, அதை சொல்கிறாங்க பாபா. எவ்வளோ குடிசைங்க அமைக்கப்பட்டிருக்குது. இப்பொழுது அவற்றிலிருந்து வெளியேற்றுவதற்காக சிவபாபா நமக்கு நல்ல வழியை, எளிமையான வழியை சொல்லி கொடுக்குறாரு. இப்போ உங்களோட ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே தூய்மையற்றதாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வெளியேறி அந்த குப்பை குளத்துலேருந்து வெளியேறி வந்திருக்கிறீங்க. யாரெல்லாம் வெளியேறி வந்துள்ளார்களோ அவர்களிடம் ஞானத்தின் உச்சநிலை இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. ஆத்மா தூய்மையாக ஆகிடும் பொழுது சரீரம் கூட முதல் தரமாக கிடைக்கிது. இப்போ நம்மளுடைய ஆத்மா எங்கே அமர்ந்திருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குடிசையில், இந்த சரீரங்கிற குடிசையில் இருக்குதுங்கிறாங்க பாபா. இது தமோ பிரதான உலகமாக இருக்குது. குப்பைகளோட ஓரத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா. தந்தை அசுத்தமான வாய்க்கால்லேருந்து நம்ம வெளியேற்றி வந்திருக்கிறாரு. இப்பொழுது நமது ஆத்மா தூய்மையாகி விடும். அதனால் அங்கு வசிப்பவர்கள் கூட முதல் தரமான அரண்மனைகளை அமைப்பாங்க அப்படின்னு பாபா சத்யுகத்தில் உள்ளதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எந்த மாதிரி போதையில் இருப்பதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், உங்களது சிந்தனைகள் மிகவுமே மேன்மையானதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்பொழுது அந்த போதை ஏறலை. போதை இருந்திருந்தால் என்னதான் செய்து காண்பித்திருப்பீர்களோ தெரியாதுங்கிறாங்க பாபா. குழந்தைங்களாகிய நம்ம யூனிவர்சிட்டி என்பதன் பொருள் புரியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ராயல்ட்டி பெருமையின் போதையில் இல்லையாம். மாயை அமுக்கி விடுது. குழந்தைங்களை தங்களது தவறான போதையை ஏற்றிக்கொள்ளாதீங்க அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா நாம் வெறும் வார்த்தையின் பகோடா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது என்ன? அதுக்கான பதில், ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிகளை பாருங்கள் அப்படிங்கிறாங்க பாபா. நம்ம எப்படி படிக்கிறோம், என்ன உதவி செய்கிறோம்,
அது மாதிரி நீங்கள் பார்க்கணுங்கிறாங்க. வெறும் வார்த்தைகளுடைய பகோடா சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னீங்களோ அதை செய்யணுங்கிறாங்க. இது செய்வோம் அது செய்வோம்லாம் பொய் சொல்லக்கூடாது. இது செய்வோம் அப்படின்னு இன்று சொல்லுவாங்க, நாளைக்கே சாவு வந்துருச்சு அப்படின்னா செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா. சத்திகத்திலோ இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அங்கு ஒரு பொழுதும் அகால மரணம்லாம் வராது அப்படின்னு பாபா நம்ம வார்த்தைகள்னால எதையும் சொல்லிட்டு செயல்படாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் உப்பு நீராகி வெளியில் தங்களை ஷோ காட்டுவார்கள் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயா ஒரேடியாக உப்பு நீராக்கிடுதான். தந்தையை ஒரு பொழுதும் நினைவு கூட செய்யாத அப்பேற்பட்ட கசப்பான குழந்தைங்க கூட இருக்கிறாங்க. ஞானத்தினுடைய ஒரு எழுத்து கூட தெரியாதான். வெளியில் ஷோ மிகவும் அதிகமாக காட்டிப்பாங்களாம். இதிலோ மிகவும் உள்நோக்கு முகமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. ஆனால் நிறைய பேருடைய நடத்தை முற்றிலுமே படிக்காத ஏமாற்றுபவர்கள் மாதிரி தான் இருக்குது. சில பேருக்கு கொஞ்சம் பைசா இருக்குதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெருமிதம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஞானம் இருந்தாலும் அவங்களுக்கு போதை வந்துடுதான். ஆனால் நம்ம ஏழையாக இருக்கிறோன்னா அவங்க புரிஞ்சிக்கிறதே இல்லையா. ஞானம் அந்தளவுக்கு இல்லைன்னா அவங்க புரிஞ்சிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க பாபா. மாயை புரிந்து கொள்ள விடுறதும் இல்லையாம். மாயை மிகவும் பலசாலியாக இருக்குதுங்கிறாங்க பாபா. கொஞ்சம் மகிமை செய்தார் என்றால் அதிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்களாம். நெக்ஸ்ட்டு, இந்த ஆன்மீக போதை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நம்ம சொர்க்கத்துக்கு செல்கிறோன்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். எனவே அளவு கடந்த குஷி இருக்கணுங்கிறாங்க பாபா. இங்கு பாபா விதவிதமான டோஸ் அறிவுரை கொடுக்குறாங்களாம். போதை ஏற்றுறாரு. யாராவது திவாலா ஆகிவிட்டிருப்பாங்க, அவங்களுக்கு சாராயம் குடிக்க செஞ்சாங்க, அவங்க மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அவங்களுக்கு சாராயத்தை கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்க குஷி ஆகிடுவாங்களாம். நான் தான் சக்கரவர்த்தி ஆகிட்டேன்னு நினைப்பாங்களாம். பின் போதை நீங்கிய உடனேயே பழைய மாதிரியே ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இதுவும் ஆன்மீக போதையாக இருக்குது. பாபா நமக்கு ஆன்மீக போதையை ஏற்படுத்துகிறாரு. பாபா நினைவில் இருக்கும்போது தான் அந்த ஆன்மீக போதை இருக்கும். நம்ம நேற்று கூட பாபா மௌலானா மஸ்தின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே ஆன்மீக போதையில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, நமக்கும் பாபாவுக்கும் எப்படிப்பட்ட திருமணம் நடந்திருப்பதாக பாபா கேட்குறாங்க. நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே மிகுந்த சுத்தம் இருக்கணுங்கிறாங்க பாபா. ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நமக்கும் காதல் திருமணம், லவ் மேரேஜ் ஆகி இருக்குதுங்கிறாங்க பாபாவுக்கும் நமக்கும். காதல் திருமணத்தில் எவ்வளோ அன்பு இருக்குது. இவரோ கணவருக்கெல்லாம் கணவராக இருக்கிறாரு. அது கூட எத்தனை பேருக்கு காதல் திருமணம் ஆகுது. நம்ம பிராமணாத்மாக்கள் அனைவருமே பாபாவை தான் திருமணம் செஞ்சுருக்கிறோம். ஒருவருக்கு மட்டும் ஆகுதா என்னன்னு கேட்குறாங்க. எங்களுக்கோ சிவபாபாவுடன் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே சொல்கிறாங்களாம். நெக்ஸ்ட்டு, நாம் இரவு பகலாக எந்த சிந்தனையில் இருக்கணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், அதீந்திரிய சுகம் பற்றி கோபக்கோபியரிடம் கேளுங்கள்ங்கிற பாடலும் இருக்குதான். இப்பொழுது நம்முடைய ஆத்மாக்கள் எவ்வளோ சீச்சியாக இருக்குது. மிகவும் சீச்சியான குப்பையில் அமர்ந்தது போல் இருக்குதான். தந்தை நமக்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகிறாரு. மனிதர்கள் எப்படி உடல் உறுப்புகளெல்லாம் மாற்றம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்பொழுது அவங்க எவ்வளோ குஷி ஏற்படுது. அப்போ உங்களுக்கோ இப்பொழுது தந்தை கிடச்சிருக்கிறாரு. எனவே படகோ கரையேறிடுச்சு அப்படிங்கிறாங்க. நாம் எல்லை இல்லாத தந்தையினுடையவராக ஆகிட்டோம். எவ்வளோ சீக்கிரம் திருந்தணும்னு புரிஞ்சிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா. இரவு பகலாக இந்த குஷி சிந்தனையில் இருக்கணும். யார் உங்களுக்கு கிடச்சிருக்கிறாரு? மார்ஷல், சேனாதிபதி கிடச்சிருக்கிறாரு. அப்போ இந்தளவுக்கு நீங்கள் குஷியில் இருக்கணும்னு பாபா நெக்ஸ்ட்டு, பாபா நம்ம ஏன் அன்னோன் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான பதில், பாபா நம்மை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்க வந்திருக்கிறாரு. ஆனால் மாயையினுடையது மிகவும் மறைமுகமாக எதிர்ப்பு உள்ளது. உங்களிடையே சண்டையே மறைமுகமானதுங்கிறாங்க பாபா. அதனால் உங்களுக்கு அன்னோன் வாரியர்ஸ், பெயர் தெரியாத வீரர்கள்னு சொல்லப்படுதுங்கிறாங்க. நீங்கள் மாயையை வசப்படுத்துவதற்காக உலகத்தின் மீது வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறீங்கிறாங்க பாபா. கல்பமாக நீங்கள் தங்களோட ராஜ்யத்தை நிலைநாட்டி கொண்டு வந்திருக்கிறீங்க. அதனால் பெயர் தெரியாத வீரர்கள்னு சொல்லப்படுறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு எல்லையற்ற சேவாதாரி ஆவது என்றால் என்னன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இப்போது எல்லையற்ற மாற்றத்திற்கான சேவையில் தீவிர வேகத்தை கொண்டு வரணுங்கிறாங்க பாபா. ஆனால் அந்த மாதிரியோ நான் செய்து கொண்டிருக்கலை, அவ்வளோ பிஸியாக இருக்கிறேன், நேரமும் கிடைக்கிறதே இல்லைன்னு நம்ம குழந்தைங்க சொல்கிறாங்களாம். ஆனால் நிமித்தமாக எந்த ஒரு சேவை நீங்கள் செஞ்சிகிட்டு இருந்தாலும் நீங்கள் எல்லையற்ற சகயோகியாக ஆக முடியுங்கிறாங்க பாபா. உள்ளுணர்வு மட்டும் எல்லையற்றதில் இருக்கும் அப்படின்னா வைப்ரேஷன் அங்கே பரவிக்கிட்டே இருக்குமா உலகம் முழுக்க. எவ்வளவு எல்லையற்றதில் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்களோ அப்போது கடமை இன்னும் சுலபமாக ஆயிடுங்கிறாங்க பாபா. ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு வினாடியும் சிரேஷ்ட வைப்ரேஷனை பரப்புவது தான், சேவை செய்கிறது தான் எல்லையற்ற சேவாதாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.